அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? யாராவது இப்படி உங்களை கேட்பாங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்களா? ஆனால் இறைவன் ஒவ்வொரு நாளும் உங்களை கேட்கிறார். ஏன் கவலையாக இருக்கிற? உன் கவலையெல்லாம் என்னிடம் விட்டுவிடு, நான் பார்த்துக்கொள்வேன் என்று சொல்கிறார். ஆம், என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் அவர் செய்ய காத்திருக்கிறார். அப்படி காத்திருக்கும்போது நமக்கு என்ன கவலை? அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோமே. இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 11 இறைவார்த்தை 11 14 முடிய. ஆபிரகாம் வயது முதியவராய், சாரா கருவுற இயலாதவராய் இருந்தபோதும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றோர் போல் இருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இறந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனிலும் தொலைவில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்கால்கள் குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய்நாட்டை தேடிச் செல்வோர் என்பது தெளிவு. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் நம்பிக்கையை குறித்து நோவா காலத்திலிருந்து ஆபிரகாம் காலம் வரைக்கும் நம் காலம் வரைக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையும் இறை வார்த்தையாக இல்லையா? ஏனென்றால் வயது முதிர்ந்தவராய் ஆபிரகாம் இருக்கும்போது அவருக்கு குழந்தையே கிடையாது என்று இருந்தார். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உனக்கு ஒரு மகனை தருவேன். அதுவும் வாக்களித்து கொடுத்தார் இல்லையா? அந்த வாக்களிக்கப்பட்ட மகன்தான் ஈசாக்கு. அந்த ஈசாக்கின் மூலமாக 2 மகனை கொடுத்து, ஈசாக் ரெபேக்காளுக்கு 2 பிள்ளைகளை கொடுத்து, அதன் மூலமாக எண்ணிறைந்த மக்களை அவர் நிறைவுபடுத்துகிறார். இறைவன் ஆபிரகாமுக்கு வாக்களித்தது உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறார் அவர் இல்லையா? அப்போ பாருங்க, வாக்களித்தவர் ரொம்ப பெரியவர், நம்பிக்கைக்குரியவர். பாருங்க, அவர் வாக்களித்தது எனக்கு செய்வார் என்று நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருந்தார். அந்த எதிர்பார்ப்பு, அந்த எதிர்நோக்கு, அதுக்கப்புறம் எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பு வீண் போகாதவாறு எல்லாமே நிறைவேறுகிறது. நிறைவேறிச்சா இல்லையா? ஆமாம். ஏனென்றால் அவர் கொடுத்ததை அனைத்தையுமே நாம் எப்பொழுதும் அந்நியர்தான். இவ்வுலகில் வாழுகிறோம், ஃப்ரீ விசாவில் இருக்கிறோம் இல்லையா? நாம் எப்பொழுது நம் சொந்த தாய்நாட்டுக்கு போக போகிறோம். இதுதான் உண்மை. அப்போ நாம் எதை கேட்க வேண்டும், எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு தெரிய வேண்டும். கேட்பது, பெற்றுக்கொள்வது என்ன? நாம் கேட்பது எதுவாகவும் இருக்கலாம், ஆனால் பெற்றுக்கொள்வது இறைவன் விருப்பமாக இருக்க வேண்டும். இறைவன் நமக்கு எதை தருகிறாரோ அதுதான் நம்மளிடம் தங்கும், வேறு எதுவுமே தங்காது. நாம் நினைக்கலாம் இதை பெற்றுக்கொள்வேன், அதை பெற்றுக்கொள்வேன் என்று நினைக்கலாம். ஆனால் அவர் வாக்களித்து அவர் நமக்கு தந்தால் மட்டுமே அது நம்மை சேரும். இல்லை என்றால் இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு நொடி பொழுதும் இறைவன் நம்மனோடு கூட இணைந்து அனைத்தையும் செயல்படுத்துகிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று சொல்பவர் அவர் இல்லையா? எதை குறித்து நாம் கலங்குகிறோம்? எதை குறித்து நாம் வருந்துகிறோம்? எதை செய்து முடிப்போம்? நம்மளால் முடியுமா? இறைவனுடைய திட்டம் இல்லாமல், இறைவனுடைய கரம் நம்மோடு இல்லாமல் எதையுமே நம்மளால் செய்ய முடியாது. நாம் நிறைய திட்டங்கள் தீட்டலாம், நாம் அதை பெற்றுக்கொள்வோம், இதை பெற்றுக்கொள்வோம் என்று. ஏனென்றால் பெருமை பேசும் உலகத்தின் மத்தியில் நாம் வாழ்கிறோம். ஒன்றை மட்டும் நினைத்து கொள்ள வேண்டும். நான் எளியவனாக இருந்தாலும், வறியவனாக இருந்தாலும், வறியவளாக எளியவளாக இருந்தாலும், என்னோடு இறைவன் இருக்கும்போது நாம் எல்லாம் பெற்றவர்களாக இருக்கிறோம் என்று மட்டும் நாம் சிந்தித்தோம் என்றால் நமக்கு எல்லாமே நிறைவான ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ நாம் எல்லாமே பெற்றுக்கொண்டவர்களா, பெற்றுக்கொள்ளாதவர்களா? சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே, உம்மிடமிருந்து நாங்கள் எல்லாமே பெற்றுக்கொண்டோம், பெற்றுக்கொள்வோம், இனியும் பெற்றுக்கொள்வோம். ஏனென்றால் நீர் எங்களுக்கு வாக்களித்தீர். அந்த வாக்களித்ததை செய்து முடிக்கும் வரைக்கும் எங்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டது போல் எங்கள் மீது ஒரு கண் வைத்து கொண்டிருக்கிறீர். எங்களை காண்கின்ற தேவனாக இருக்கிறீர். நீர்தாமே எங்களை கண்டு அனைத்தையும் நிறைவுபடுத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறம்பா. எல்லாம் வல்லவரே, ஒருபோதும் எங்களிடம் பிறரிடம் கையளிக்காமல் எங்களை நீர் மட்டுமே பார்த்து கொள்வதற்கு கொடான கொடி நன்றி. ஏனென்றால் கழுகுகள் தன் குஞ்சுகளை
தன் இறகுக்குள் வைத்து பாதுகாப்பது போல் நீர் உம்முடைய செட்டைக்குள் எங்களை வைத்து பாதுகாக்கிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.